வணக்கம் நண்பா. இன்னைக்கு பல முக்கியமான படங்களோட அப்டேட்டுகளை பத்தி பார்க்க போறோம். இந்த வருஷம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் பென்ஸ். இந்த படத்தை பாக்யராஜ் கண்ணன் தான் டைரக்ட் பண்றாங்க. இந்த கதை லோகேஷோட கதைங்க. இந்த கதை எல்சியூக்குள்ள வரப்போகுது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் ஆல்ரெடி போன வீடியோக்குள்ள கூட சொல்லியிருந்தேன். இப்போ இந்த பென்ஸ் படத்துல இருந்து எல்சியூ அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்குங்க. அதாவது அந்த பென்ஸ் படத்துல நரேன் இருக்காருல, கைதி படத்துலயும் விக்ரம் படத்துலயும் நடிச்சிருப்பார்ல நரேன். ஸோ இவர் பாத்தீங்கன்னா இந்த பென்ஸ் படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்ணிட்டு இருக்காராம். அந்த ஷூட் போயிட்டு இருக்கான் இப்போதைக்கு. இந்த நியூஸ் ஒரு பக்கம் இருக்கு. இந்த பென்ஸ் படத்தோட ஷூட்டிங் லொகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம லியோ தாஸ் அந்த குடோன் இருக்குல்ல, அந்த குடோன்ல வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்க மாதிரியான ஒரு போட்டோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்ததுமே லியோவோட ரெஃபரன்ஸ் இந்த படத்துல கண்டிப்பா இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற அப்டேட், டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு தரமான கதை ஒன்று ரெடி பண்ணிருக்காராம். அந்த கதையில பிரபாஸையும் நம்ம பவன் கல்யாண் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து நடிக்க வைக்க போறாங்க. அந்த படத்தை கேவிஎன் நிறுவனம் தாங்க ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட அந்த நியூஸ் கன்ஃபார்ம்னு வச்சுக்கலாமே. ஆல்ரெடி அமீர் கானோட ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட்டுமே தள்ளி போயிருச்சு. தென் கைதி படத்தை உடனடியாக பண்ண போறாங்க. அதாவது கைதி படத்துல இரண்டாம் பக்கத்தை லோகேஷ் கனகராஜ் உடனே எடுத்துட்டு அடுத்த படம் இந்த பிரபாஸ் அண்ட் பவன் கல்யாண் ப்ராஜெக்ட் பண்ண போறாங்க. இது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் தான். அடுத்ததான் நடிகர் பிரபாஸோட அந்த ஸ்பிரிட் படத்தோட அப்டேட் தாங்க. ஸ்பிரிட் படத்தை டைரக்ட் பண்ற யாருன்னா சந்தீப் ரெட்டி தான் டைரக்ட் பண்றாங்க. இவங்க லாஸ்ட் அனிமல் அப்படிங்கிற ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அனிமல் படத்தோட டைரக்டர் தான் ஸ்பிரிட் படத்தை டைரக்ட் பண்றாங்க. இதுல என்ன ஒரு மிகப்பெரிய அப்டேட்னா, இந்த படத்துல வில்லனா டான்லி பண்ண போறாரு. இவர் வந்து கொரியன்ல ஒரு மிகப்பெரிய நடிகர். குட் பேட் ஐல கூட அனிமேஷன்ல காமிச்சிருப்பாங்க இவர். அடுத்து நம்ம பார்க்க போற அப்டேட் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஜெயிலர் படத்தோட இரண்டாம் பாக அப்டேட் தாங்க. இந்த படத்துல நம்ம சந்தானம் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரா. லிங்காவுக்கு அப்புறமா இவங்களோட காம்பு மறுபடியும் ஜெயிலர் 2 படத்துல பார்க்க போறோம். சந்தானம் மட்டும் இல்லங்க, நம்ம நாகார்ஜுனா கூட கூலி படத்துக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம தலைவரோட ஜெயிலர் 2 படத்தில் நடிக்க போறாராம். இதை தாண்டி ஒரு முக்கியமான கேமியோ, அதாவது நடிகர் பாலையா ஜெயிலர் 2 படத்துல ஒரு முக்கியமான கேமியோ பண்ணிருக்காராம். அடுத்ததான் நம்ம சூர்யாவோட 47வது படத்தோட அப்டேட் தான் பார்க்க போறோம். இந்த படத்தை டைரக்டர் ஜித்து மாதவன் தான் டைரக்ட் பண்ண போறாரு. இவர் ஒரு மலையாள டைரக்டருங்க. மலையாளத்துல நம்ம ஃபகத் பாசில வச்சு ஆவேசம் அப்படிங்கிற ஒரு பிளாக் பஸ்டர் மூவி கொடுத்திருந்தாருல, இவர் தான் சூர்யாவோட அடுத்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. அந்த படத்துல சூர்யா அவர்கள் ஒரு போலீஸ் கதாபாத்திரத்துல நடிக்க போறாரு. இந்த படத்தோட காஸ்டிங் பத்தின அப்டேட் வந்திருக்கு. இந்த படத்துல நஸ்லன், அதாவது பிரேமலு படத்தோட கதாநாயகனா நஸ்லன் இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்றாரு. இதை தாண்டி பகத் பாசில் இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல், தென் நஸ்ரியாவும் இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்றாங்க. அது சூர்யாவுக்கு பேரா இருக்கலாம்னு சொல்றாங்க. நான் போன வீடியோக்குள்ளே சொல்லியிருந்த மாதிரி இந்த படத்தோட கதை காலம் கேரளால நடக்கிற மாதிரி, கேரளால நம்ம சூர்யா சார் ஒரு போலீஸ் கதாபாத்திரத்தை நடிக்கிறாரா. அதுக்கான ஷெட் ஒர்க்லாம் கேரளால ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த படத்தோட டீம். ஓகே நண்பா, வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பார்க்குற நீங்க சொல்லுங்க, இப்போ நம்ம பார்த்த இந்த படங்களோட அப்டேட்ல நீங்க எந்த படத்துக்கு ஈகரா வெயிட் பண்றீங்கன்னு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ நண்பா.